Taste the Daily. கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கான நிர்வாகிகள் தேர்தல் கால அட்டவணையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனரக தொழிற்பிரிவு NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க நிர்வாகிகள் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் டிசம்பர் 29-30 தேதிகளில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை டிசம்பர் 31 காலை 10 மணி முதல் 11 மணி வரையும், வேட்புமனு வாபஸ் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை நடைபெறும் எனவும், இறுதி வேட்பாளர் பட்டியல் மாலை 5 மணிக்கு வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஜனவரி 9 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் NLC வளாகத்தில் நடைபெறும் எனவும், வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் அறிவிப்பு மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்த ஆணையாளராக முன்னாள் அமைச்சர் செம்மலை மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களாக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், மாவட்ட செயலாளர்கள் சொரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுமூகமான தேர்தல் நடைபெறுவதற்கு சங்க உறுப்பினர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியத்துக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் வி. ராமசுப்பிரமணியனை தான் அகமகிழ வாழ்த்துவதாகவும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீதியரசர் அரசியல் சட்ட அமைப்பின் உயரிய பொறுப்பு ஏற்பது நம் மாநிலத்திற்கே பெருமை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார்.